கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். இது ஏசாயா 54வது அதிகாரம் 11 மற்றும் 12. சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஆமேன். கர்த்தர் இந்த நாளில எப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அவர் உங்களை பிரகாசிக்க செய்ய போகிறார், உங்களை ஜொலிக்க வைக்க போகிறார். இங்க நம்ம பார்க்கிறோம், பெரும் காற்றில் அடிப்பட்டவள் என்று சொல்லி. எப்படிப்பட்ட காற்று? எல்லா பக்கத்திலும் இருந்தும் அது வீசும். இதுதான் பெரும் காற்று. எங்க இருந்து வருதுன்னு கணிக்கவே முடியாது. ஒன்று சரி செய்தா மற்றொன்று சரி செய்தா அடுத்தது என்று சொல்லி அடுத்தடுத்த பெரும் காற்று வருகிறது. யோபு 1வது அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம், பெரிய பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடித்ததினால் அந்த வீடு இடிந்து விழுந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் செத்து போனார்கள் என்று யோபுவுக்கு சொல்லப்படுகிறது. 4 மூலைகளிலும் இருந்து அடிக்குதான். அப்படிப்பட்ட பெருங்காற்று. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எல்லா பக்கமும் பிரச்சனை, வாழவே விருப்பம் இல்லை, ஏதோ குடும்பம் இருக்கிறதே, பிள்ளைகள் இருக்கிறதே, ரட்சிக்கப்பட்டு விட்டேனே என்று சொல்லி வாழ்கிறேன் என்றெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கலாம். அது அடிக்கடி அந்த எண்ணங்கள் உங்களை தொடர்ந்து காயப்படுத்தி கொண்டு கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை அப்படியே விட்டுவிட போவது இல்லை. சீக்கிரத்துல உங்களை அவர் ஜொலிக்க செய்வார். இந்த வசனங்களிலெல்லாம் சொல்லுகிறபடி உன் பலகணிகளை பளிங்கும் வாசல்களை மாணிக்க கற்களும் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு பெரும் காற்று வீசுகிற ஒரு சூழ்நிலை. கணவர் மரித்து போயிட்டாரு, இருந்த செல்வம் எல்லாம் போயிடுச்சு, சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இருந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு வருகிற சூழ்நிலை. ஆனா ரூத்தினுடைய வாழ்க்கைய போவாஸ் மாற்றினார். இன்றும் நமக்கு போவாஸ் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு போவாஸ் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி. அவர் மாறாதவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். இந்த 54வது அதிகாரம் ஏசாயாவில 11-12 சொல்லுகிறபடி உங்களை அவர் பிரகாசிக்க செய்ய போகிறார், உங்களை அலங்கரிக்க போகிறார். இந்த வார்த்தையை இந்த நாளில விசுவாசிங்க. இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. கர்த்தாவே, என்னை நீர் பிரகாசிக்க செய்வீர், என்னை நீர் ஜொலிக்க செய்வீர் என்று விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். இப்ப கண்களை மூடி சேர்ந்து ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி, வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த வார்த்தையில் நாங்க பார்க்கிறோம் அப்பா, பெரும் காற்றில் அடிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு விடுதலையை கட்டளையிட போவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு மாற்றத்தை கட்டளையிட போவதற்காக ஸ்தோத்திரம். கண்ணீர் யாவையும் துடைக்க போவதற்காக ஸ்தோத்திரம். உண்மையே நம்பி வாழ்கிறார்கள் அப்பா, விசுவாசமாய் வாழ்கிறார்கள் தகப்பனே. ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்யும் ஆண்டவரே. தேற்றரவற்றவர்களாக இருக்கிறார்கள், தேற்ற ஆள் இல்லாம இருக்கிறாங்க ஆண்டவரே. நீரே தேற்றரவாளனாய் இருதயத்துல ஒரு சமாதானத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய சமாதானம் அந்த இருதயங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அற்புதங்களை நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.